ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்னைக்கு திரும்பவும் ஒரு கேரளா ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான். கூட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கூட்டுலாம் செய்வோம் பாருங்க விருந்துகள்லாம். அதே போல் அவங்களுடைய எல்லா விருந்துலையுமே இந்த கூட்டுக்கறி ரெசிபி இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்க, இல்லைன்னா சுண்டல் கடலை வச்சு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு கடலைப்பருப்பு சேனக்கிழங்கெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப ஆத்தென்டிக்கான ரெசிபி. ஸோ ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இதில் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 2 hours ஊற வச்சு தண்ணி வடித்து நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1 கப் சேனக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்தது ஆஷ் காட் தடியங்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அது ஒரு கப் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ காய்கறி பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. வாழைக்காய் இருந்துச்சுன்னா வாழைக்காய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயும் சேனக்கிழங்கும் சேர்த்து செய்யலாம். ஸோ இதை முதல்ல நம்ம வேக வச்சிடலாம். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஷர் குக்கரில் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. சேனக்கிழங்கு ஆட் பண்ணிடுங்க. தடியங்காய் ஆட் பண்ணிடுங்க. ஸோ மஞ்சள் பவுடர் சேர்த்துருங்க. ஸோ இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருங்க. ஸோ இப்போ இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நல்லா காய் மூழ்கும்படியாக நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 400 ml தண்ணி அளவுக்கு உள்ளே சேர்த்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. பட் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டுங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருங்க. ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுட்டு நல்லா ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 1 கப் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ 2 வத்தல், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், இவ்வளவு சேர்த்து நல்லா மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், பூண்டு, சீரகம் சேர்த்துருங்க. சீரகம் நிறைய வேண்டாம், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். வத்தல், ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். பரப்பரன்னு தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப மையாலாம் அரைக்கல. ஸோ இப்போ நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தாதாங்க சூப்பராக அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். கடுகு, வத்தல், 1 வத்தல், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்த பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் மசாலா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் உள்ளே சேர்த்துருங்க. ஸோ இந்த கூட்டுக்கறிக்கு காரம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த வத்தல் தான், மிளகா வத்தல் தான். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எடுத்த காய்கறிக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டது, அது போதும். ஸோ இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா காய்கறி ப்ளஸ் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம குக்கர்லேயே போட்டிருந்ததுனால ஈஸியான வேலை முடிஞ்சிடும். 10 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுக்காது. கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த காய்கறி கூட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த தேங்காய் வத்தலோட ஸ்மெல் கொஞ்சம் போகணும் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால. அதனால ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கொதிச்சதை நம்ம தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணி லெவல் கரெக்டாக சேர்த்துருந்ததுனால கூட்டு போல் கரெக்டாக வந்திருக்கு. நல்லா திக்காகிட்டே வருது தேங்காய் சேர்த்ததுனால. ஸோ எடுத்து பரிமாறும் போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், கூட்டு போல் இருக்கும். காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த தேங்காய் மசாலாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு சாம்பார், ரைஸ், ரசம் சாதம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நிறைய ஓணம் சதிய ரெசிபீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். ஸோ எல்லாத்தையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று ரொம்ப ஸ்பெஷலாக அதே போல் ஆத்தென்டிக்கான ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கூட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க. ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ இப்போது கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்துடலாம்.
நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவுன தேங்காய் இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கூட்டு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம செஞ்ச கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓணம் ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.